Good morning, welcome. Good morning. You must listen to me. You must listen to me. Okay, you must start speaking in English. You must attend the classes regularly. I must go now. இதெல்லாம் என்னது? ஆர்டர்ஸ். அப்பா எனக்கு அதை வாங்கி தர வேண்டும், நீ நன்றாக படிக்க வேண்டும், வெளியில் போகும்போது கொடை கொண்டு போக வேண்டும். ஓகே, இந்த வேண்டும், அவங்க நாளைக்கு இங்கே வர வேண்டும், நாளைக்கு அந்த பையன் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அதுதான். இதில் நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஷுட் யூஸ் பண்ணலாம். மஸ்ட் ஷுட் ரெண்டும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உண்டு. இப்போதைக்கு நமக்கு அதுக்கு வேண்டாம். இந்த பேசிக் இங்கிலீஷில் வந்து அது கொஞ்சம் மைன்யூட்டாக இருக்குங்க, அதுவும் படிக்கலாம். இந்த கிளாஸில் வேண்டாம். இந்த 60 days கிளாஸில் இது வேண்டாம். அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உண்டு. இப்போதைக்கு நம்ம இந்த ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணாலும் நம்ம நினைக்கிறத கன்வே பண்ணிடலாம். ஷீ மஸ்ட் கம் நவ், அவங்க இப்போ வரணும் வரணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, வர வேண்டும். அதுக்கு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சம் இதுக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. அது நம்ம இந்த கிளாஸ்லாம் வேண்டாம். ஓகே, இது இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். You must buy this book. You must buy this book. அதுக்கு மீனிங் என்ன வரும்? நீ இந்த புக்கு வாங்க வேண்டும், நீ இந்த புக்கு வாங்கணும், வாங்க வேண்டும் அப்படின்னு மீனிங் வரும். He must அல்லட்டா should எது வேணாலும் போட்டுக்கோங்க. pay the fine, அவன் அந்த ஃபைன் கெட்டி ஆகணும், கெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது ஆக வேண்டும், கெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான். He must அல்லட்டா he should pay the fine, அவன் ஃபைன் கெட்டணும், கெட்ட வேண்டும். She must come here, அவன் அங்கே வரணும், அவள் இங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அது இதுக்கு மஸ்ட்டும் போடலாம், ஷுட்டும் போடலாம். They must go now, அவங்க இப்போ போகணும், அவங்க இப்போ ஸ்டேடியத்துக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, அவங்க இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறோம். அது we must play tomorrow, நம்ம நாளைக்கு விளையாடி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, நம்ம விளையாடலைன்னா நம்ம டீமை ஸ்க்ராட்ச் பண்ணிடுவாங்க. நம்ம நாளைக்கு விளையாடி ஆக வேண்டும். we must play tomorrow, we should play tomorrow. I must send this mail, எனக்கு நேரம் ஆகுது, எனக்கு இப்போ இந்த மெயில்ஸ் அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மஸ்ட் அல்லது ஐ ஷுட் சென்ட் திஸ் மெயில் சொல்லலாம். யூ மஸ்ட் ட்ரைவ் ஸ்லோலி, நீ ட்ரைவ் பண்ணுறது ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணணும், ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும், நீ ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும், மெதுவாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஷுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த வேர்ட்ஸ் வந்து டெய்லி தமிழில் யூஸ் பண்ணுறோம். அம்மா நீங்கள் வந்து நாளைக்கு பருப்பு தால் ரைஸ் வைத்தாக வேண்டும், வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். யூ மஸ்ட் குக் தால் ரைஸ் டுமாரோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் அசைன்மெண்ட் டுடே, ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் அசைன்மெண்ட் டுடே, இன்னைக்கு எனக்கு இந்த அசைன்மெண்ட் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ மஸ்ட் பை திஸ் கார், ஹீ மஸ்ட் பை திஸ் கார் ஃபார் ஹிஸ் சன், அவன் அவங்க பையனுக்காக வேண்டி இந்த கார் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் இன் 3 months, ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் இன் 3 months, 3 மாதத்துக்குள்ளாட இந்த ஒர்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது அது மஸ்ட் அல்லது ஷுட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மஸ்ட் ஆர் ஷுட். யூ மஸ்ட் பை திஸ் புக், he should pay the fine, she must come here, they should go now, we must play tomorrow, I must send this mail, you should drive slowly. இப்படின்னு மஸ்ட் ஆர் ஷுட் யூஸ் பண்ணால் வந்தாக வேண்டும், போயாக வேண்டும், உறங்கியாக வேண்டும், வாங்கியாக வேண்டும், அனுப்பியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மஸ்ட் ஆர் ஷுட். சரி, நம்ம இப்போ 57th லெசன் முடிச்சாச்சுன்னு வைங்க. 58, 59, 60 3 லெசன் இருக்குது. மேக்ஸிமம் நமக்கு தேவையான எல்லாத்தையும் படித்தாச்சு.
நீங்கள் பேசுவீங்கன்னு நான் இப்போ நம்புகிறேன். ஓகே, ஓரளவு நான் பிகினிங்கில் சொன்னேன் 60 கிளாஸில் நமக்கு தேவைப்படாது, ஒரு 45லேருந்தே நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. நம்ம அதுக்கு தக்கனதான் ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த கிளாஸை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறதுல இருக்குது. இந்த டாஸ்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டாஸ்க்கு நீங்கள் இன்னைக்குள்ள டாஸ்க் என்னென்னா, இந்த லெசனை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டுருங்க. ஒருத்தர் இப்போ அங்கே வராருன்னு வைங்களேன், ஹி மஸ்ட் கம் நவ் அப்படின்னு சும்மா சொல்லுங்கள் உங்கள் மனசுக்குள்ளாரு. வீட்டில் இருந்தானே அம்மா குக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அம்மா மஸ்ட் குக் நவ், குக் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்னு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வேண்டி, இந்த ஃப்ளூவன்சிக்காக வேண்டி, ஒரு ப்ராக்டிஸுக்காக வேண்டி அப்படி சொல்லிகிட்டே இருங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அப்பா சுவிட்ச் போட போகிறாருன்னு வைங்களேன், ஃபேன் சுவிட்ச் போட போகிறாரு, அப்பா மஸ்ட் சுவிட்ச் ஆன் த ஃபேன் நவ் அப்படின்னு சொல்லுங்கள். யாராவது விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹீ மஸ்ட் ப்ளே நவ். அந்த மஸ்ட் அல்லாட்டோ ஷுட் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ப்ராக்டிஸ். வெதர் இட் கேரிஸ் எனி சென்ஸ் ஆர் நாட், அது டிஃப்ரெண்ட், அது வேறு. ஆனால் ட்ரை டு கன்ஸ்ட்ரக்ட் so many sentences with must and should. Okay, I must go now, I must read the newspaper now, I must close it now, I must get up now, I must open the door now, I must go out now, I must ride the bike now. நிறைய சொல்லலாம், எல்லாத்துக்கும் மஸ்ட் ஷுட் யூஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கலாம். சரி, இப்போ நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் யூடியூப் சேனல், அதில் நீங்கள் வந்து யூடியூபுக்கு போய் சர்ச் கொடுத்துட்டு நரேந்திரன் சிவதானு, அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கங்க, நரேந்திரன் சிவதானு அப்படின்னு சர்ச்சில் போய் நரேந்திரன் சிவதானு அப்படின்னு சிவதானுன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம பேஜுக்கு போயிடும். அப்புறம் அந்த சேனல் பேஜ் உண்டு, நரேந்திரன் சிவதானு சேனல் பேஜுக்கு போனீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் கிராமர் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், லேர்னிங் ஃப்ரெஞ்ச் இஸ் ஈஸி அப்படின்னு ஒரு, இந்த ரெண்டும் லேர்னிங்கான, இந்த ஃப்ரெஞ்சு லேர்னிங் அண்ட் இங்கிலீஷ் லேர்னிங்காக வேண்டி இப்போ ஒரு 100 டே, ஒரு 60 days பிஃபோர் ஆரம்பிச்சது, ஒரு அப்ராக்சிமேட்லி 60 days பிஃபோர் இந்த பிளேலிஸ்ட் ரெண்டும் ஆரம்பித்தது. இதில் போனீங்கன்னா இங்கிலீஷ் நம்ம எடுத்த லெசன்ஸ் பூரா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 57 வரைக்கும் அதில் அப்லோட் ஆகிருக்கும். இன்னும் 3 நாள் அப்லோட் ஆகும், 58, 59, 60. அதுக்கு பிறகு லேர்னிங் ஃப்ரெஞ்சில் 100 லெசன்ஸ் வரைக்கும் அப்லோட் ஆகும் இன்னும். அப்புறம் இந்த ரெண்டுக்கும் போனாங்கன்னா வேறையும் பிளேலிஸ்ட்லாம் அதில் இருக்கும். தாய்லாண்ட் அப்படின்னு இருக்கும், மோட்டிவேஷன் ஸ்பீச்னு இருக்கும், கொரோனா டைம் அப்படின்னு இருக்கும். அது உங்களுக்கு தேவையான அப்படி அதையும் போய் பாருங்கள், என்ன அதில் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த ரெண்டும் லேர்னிங் உள்ளது. இந்த ரெண்டையும் இந்த லிங்க்கை வந்து ட்ரை டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். Those who are interested to learn either English or French, they can make use of these 2 playlists. அப்புறம் try to subscribe this channel. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது வரைக்கும் பண்ணலைன்னா try to subscribe, that's a great support. அப்புறம் இந்த சேனல் வந்து எப்படி இதை ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத I would like to share with you. எப்படி இது ஒரு கொஞ்சம் வருஷமாட்டு, ஒரு 2 வருஷமாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனல். அதில் என்னெல்லாம் எப்படி இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது அப்படிங்கிறத I will try to share in the next 3 classes. ஒரு சின்ன லெசன் பார்த்துட்டு இதில் எனக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் இருந்தது, கஷ்டங்கள்னா பெரிய கஷ்டங்கள் இல்லை, என்னெல்லாம் challenges I came across while teaching these lessons, while shooting these lessons அப்படிங்கிறத I like to share with you. It was, on the whole, it was quite fun, quite enjoyable. I liked it so much. Okay, அதுலேயும் சில challenges I came across, அதை பற்றி my experiences with you friends, என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் try to make some comments if you make some suggestions or something. I like to hear from you. அப்புறம் வேறு என்ன, ஓகே, I will try to share more of my experiences in the coming 3 classes. Understand? If you have any difficulties or if you have any doubts, write in the comment box. I'll be so happy to help you. So we'll see tomorrow. Bye bye. What's the wish? Have a good one. Thank you.